வரலாற்றை நேசிக்கும் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் கும்பகோணம் கோபிநாத், கும்பகோணம் வட்டார வரலாற்று ஆய்வு சங்கத்தின் நிறுவனர் மற்றும் தலைவர். இந்த காணொலி வாயிலாக நம்ம சங்கம் மூலியமாக வெளியிடப்பட்ட வரலாற்று நாட்காட்டி ராஜகம்பீரன் அப்படிங்கிற பேர் உள்ள வரலாற்று நாட்காட்டியை என்னன்னு உங்களுக்கு விளக்க போகிறோம். இந்த நாட்காட்டி எதுக்காக நம்ம உருவாக்கணும், அதில் என்ன விஷயங்கள் இருக்குது அந்த அப்படிங்கிற விஷயத்த இந்த ஒவ்வொரு பதிவாக ஒவ்வொரு மாதமாக நம்ம பார்க்கலாம். நம்ம நாட்காட்டியோட முதல் பக்கம் இதில் சங்கத்தோட நோக்கமும் நாட்காட்டி நோக்கம் குறிப்பிட்டிருக்கோம். இந்த நாட்காட்டியில் நம்ம குறிப்பிடுறது இரண்டாம் ராஜராஜ சோழன் தாராசுரம் அப்படிங்கிற ஒரு கோயிலை நமக்காக கொடுத்த திரிபுவன சக்கரவர்த்தி இரண்டாம் ராஜராஜ தேவரோட பிறப்பு, அவரோட ஆட்சி முறை, தமிழ் பற்று, சமயப்பற்று, தாராசுரம் கோயில் எடுப்பித்த விதம், அங்குள்ள கல்வெட்டுகள், இவற்றை பற்றி நம்ம விளக்க போகிறோம். இதில் எல்லாருக்கும் பயன்பெறும் வகையில் நம்ம சங்கம் மூலியமா கடந்த சித்திரை மாதம் உத்திரட்டாதியில் அவருக்கு ஒரு ஓவியம் வெளியிட்டோம். அவரை கல் சிலையை மையமாக வச்சு வெளியிட்ட ஓவியத்தை இந்த நாட்காட்டியோட இரண்டாம் பாகத்தை குறிப்பிட்டிருக்கோம். இது எல்லாரோட வீட்டுக்கும் போகணும் தான் இந்த நாட்காட்டில் குறிப்பிட்டிருக்கோம். இதுக்கப்புறம் நம்ம பார்க்க போகிறது ஒவ்வொரு மாதத்தில் குறிப்பிடப்பட்டுள்ள வரலாற்று விஷயங்கள். இந்த நாட்காட்டி எல்லார் வீட்டிலும் இருக்கிறது காரணம், டெய்லியும் இந்த வரலாற்று விஷயங்களை பார்க்க அந்த இடத்துக்கு போகணும்னு சொல்லிட்டு ஒரு ஆர்வம் வரணும். அந்த வரலாறு நம்ம தெரிஞ்சுக்கிட்டு நமக்கு அடுத்த வர சந்தைகளுக்கு நாம அதை சொல்லி கொடுத்து வளர்க்கணும். அதான் இந்த நாட்காட்டியோட முக்கிய நோக்கம். ஸோ இப்போ நம்ம பார்க்க போகிறது ஜனவரி மாதம். இந்த ஜனவரியில் நம்ம குறிப்பிட்டது ராஜராஜ பிறப்பு கல்வெட்டு. எங்க சார் இப்படி இதை சொல்றீங்க அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டு கடலூர் மாவட்டம் திருமாணிக்குழிங்கிற கோயிலில் இந்த கல்வெட்டு இருக்கு. இந்த கல்வெட்டில் இரண்டாம் ராஜராஜன் பிறந்தது சித்திரை மாதம் உத்திரட்டாதி அப்படிங்கிறது குறிப்பிடப்பட்டிருக்கு. இந்த கல்வெட்டில் பார்த்தீங்க அப்படின்னா, திரிபுவன சக்கரவர்த்திகள் தில்லை நகர் சிறப்புடையதாக திருமுடிச்சூடிய குலோத்துங்க சோழதேவருக்கு மகனார் திருநட்சத்திரமான உத்திரட்டாதி நாளில் தீர்த்தம் எழுந்த சித்திரை திருநாள் அப்படின்னு கல்வெட்டு வாசகம் வருது. இதோட மீனிங் என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, இந்த கல்வெட்டு இரண்டாம் குலோத்துங்க சோழனுடையது. அவர் உலக புகழ்பெற்ற சிதம்பரத்தில் முடிசூடி கொண்டார் அப்படின்னு இந்த கல்வெட்டு குறிப்பிடப்பட்டிருக்கு. அப்படி சுடி கொடுத்தவர் திருமாணிக்குழிங்கிற ஊரை தானமாக கொடுத்து அவரோட மகனார், அதாவது இரண்டாம் ராஜராஜன் பிறந்த சித்திரை உத்திரட்டாதியில தானம் அளிக்கிறாரு. அதுக்கான கல்வெட்டு சான்றா அந்த கோயிலில் வெட்டப்பட்ட கல்வெட்டு. இதுல தான் நம்ம இரண்டாம் ராஜராஜன் பிறந்தது சித்திரை உத்திரட்டாதி அப்படிங்கிறத உறுதிப்படுத்துறோம். அதுக்கான விஷயங்களை இந்த கல்வெட்டில் குறிப்பிட்டிருக்கோம். அடுத்து நம்ம பிறை மாதத்தில் பார்க்க போறது ஒட்டக்கூத்தர். என்ன சார் ஒட்டக்கூத்தரை போட்டிருக்கீங்களே அப்படின்னு பார்த்தோம்னா, ஒட்டக்கூத்தர் இரண்டாம் ராஜராஜனோட அவைக்கள புலவர். இவர் ராஜராஜனை குறிப்பிட்டு ராஜராஜ சோழனுலா மூருலா அப்படிங்கிற 2 பாடல்களில் ஒரு சிறப்பை குறிப்பிட்டிருக்காரு. என்னன்னு பார்த்தோம் அப்படின்னா, ராஜராஜன் சிறப்புகளில் ராஜராஜ சோழனாவில் சுழியிட்ட காவிரிக்கு சோனாடு வாழ வழியிட்ட வாழ்க்கான மாறி அப்படிங்கிற ஒரு வரி வருது. இந்த வரி என்ன குறிப்பிடுது அப்படின்னா, நம்ம இப்போ சொல்கிற காவிரி இரண்டாம் ராஜராஜன் காலத்திலே அடைப்பட்டிருந்தது. அதை இரண்டாம் ராஜராஜன் பொறுத்தெடுத்து போய் அந்த அணையை உடைச்சி காவிரியை நம்ம தமிழகத்துக்கு வழிவிட்டார் அப்படின்னு சொல்லிட்டு இந்த பாடல் குறிப்பிடுது. அதே இது தக்கையாக்கப்பனில் பார்த்தீங்கன்னா, மலைக்கொன்று பொன்னிக்கு வழிகண்டன் வர ராசராசன் வாழன அப்படிங்கிற 2 வாசகமும் இதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். அதனால் ஒட்டக்கூத்தரை இந்த பிப்ரவரி மாதத்தில் குறிப்பிட்டிருக்கோம். நம்ம அடுத்து பார்க்க போகிறது மார்ச் மாதம். இந்த மார்ச் மாதத்தில் குறிப்பிடப்பட்டது பல்லவராயன்பேட்டை கல்வெட்டு. இந்த பல்லவராயன்பேட்டை கல்வெட்டு எங்கே இருக்குது அப்படின்னா, மயிலாடுதுறை மாவட்டத்தில் உள்ள பல்லவராயன்பேட்டை அப்படிங்கிற ஊரில் மீனாட்சி சுந்தரேஸ்வரர் கோயிலில் இந்த கல்வெட்டு இருக்குது. இந்த கல்வெட்டில் என்ன சார் விஷயம் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, இரண்டாம் ராஜா இறப்புக்கு பின்பு யார் ஆட்சிக்கு வராங்க அப்படிங்கிறது குறிப்பிடுறது. இரண்டாம் ராஜா இறப்புக்கு அப்புறம் அவரோட மகன் சிறுவயது பாகலாக இருக்கிறனால அவங்களால அரசாட்சி பண்ண முடியாது. அதனால் யாரை பொறுப்பு அரசாக நியமிக்கலாம் அப்படிங்கிறத இந்த இடத்துல குறிப்பிட்டிருக்காங்க. இங்கே பார்த்தீங்கன்னா, பெருமாள் நம்பி பல்லவராயன் நெருடைய பெருமாள் அப்படிங்கிறோட பையன் எதிரொலி பெருமானை ராஜாதிராஜன் அப்படின்னு பெயரிட்டு அவர் தான் அவங்க ஆட்சி பண்ணணும் அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு குறிப்பிடுது. இதுதான் நம்ம சான்றாக எடுத்துக்கலாம். இரண்டாம் ராஜராஜனுக்கு அப்புறம் ஆட்சி பண்ணவர் ராஜாதிராஜன். இவருக்கு அப்புறம் தான் 3ஆம் குலோத்துங்கன் சோழதேசோட அரியணைக்கு வராரு. அடுத்து 4வது மாதம் ஏப்ரல். இதில் நாங்கள் குறிப்பிட்டிருக்கிறது ராஜராஜரின் பள்ளிப்படை கல்வெட்டு. என்ன சார் பள்ளிப்படை கல்வெட்டுன்னு போட்டிருக்கீங்க, இது எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்கலாம். இரண்டாம் ராஜராஜன் இறந்த பின்பு அவருக்கு பள்ளிப்படை எழுப்பப்பட்டுள்ளது. அவருக்கும் அவரது 4 மனைவிகளுக்கும் பள்ளிப்படை எழுப்பப்பட்டு அது அவரது மகனான 3ஆம் குலோத்துங்கனால் பொன்னால் வேயப்பட்டுள்ளது. அதற்கான சான்று நம்ம தாராசுரம் கோயிலின் 2ஆம் ராஜகோபுரத்தின் வடபுற சுவரில் உள்ளது. அதுக்கான கல்வெட்டு நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இந்த கல்வெட்டில் என்ன சொல்லுதுன்னா, இரண்டாம் ராஜாதிராஜின் ஆணைப்படி ஆளுடையான் ஆற்றுடையான் என்போருக்கு காணி நிலையம் அளிக்கப்பெற்றது. இரண்டாம் ராஜராஜன் பள்ளிப்படை கோவில் ராஜ கம்பீர ஈஸ்வரமுடையார் எனவும், அவரது மனைவிகள் பெயரில் புவன முழுதுடையால் ஈஸ்வரமுடையார், திரு புவன முழுதுடை ஈஸ்வரமுடையார், ஏழுலகு முழுதுடை ஈஸ்வரமுடையார், உலகுடை முக்கோக்கிலான ஈஸ்வரமுடையார் அப்படின்னு 4+5 மொத்தம் 5 பள்ளிப்படை கோவில் நம்ம கும்பகோணம் பகுதியில் இருந்திருக்கு அப்படிங்கிறதுக்கான கல்வெட்டு சான்றாக இது கொடுக்கலாம். அது குறிப்பிட்ட இடம் ராஜராஜ சதுர்வேதி மங்கலம் அப்படிங்கிற ஊர். இப்போ ஊத்துக்காடு அப்படிங்கிற குறிப்பிடப்பட்ட ஊரில் இருந்திருக்கலாம் அப்படின்னு சொல்லி கல்வெட்டில் குறிப்பிடப்பட்டிருக்கு. இது நம்ம தாராசுரம் கோயில் வந்தால் கண்டிப்பாக நீங்கள் எல்லாருமே பார்க்கணும். மே மாதத்தில் குறிப்பிடப்பட்ட இன்னொரு முக்கியமான கல்வெட்டு நம்ம எல்லாருக்குமே தெரியும். தஞ்சாவூர் பெரிய கோயில் முழுவதும் பொன்னால் வேயப்பட்டது அப்படின்னு சொல்லிட்டு அதே மாதிரி ஒரு நிகழ்வு நம்ம தாராசுரம் கோயிலில் இருந்திருக்கு. அதுக்கான சான்றான இந்த கல்வெட்டு அதே தாராசுரம் கோயிலில் தென்புறத்தில் இருக்குது. இதை யார் சார் வெட்டி வச்சு அப்படின்னு பார்த்தோம்னா, 3ஆம் குலோத்துங்கன். இவர் என்ன பண்ணுறாருன்னா, தன் அப்பா எடுப்பித்த தாராசுரம் ஐராவீஸ்வரர் கோயிலையும் தன் அப்பா மற்றும் அவரோட அம்மாக்கள் 5 பேரோட பள்ளிப்படையுமே பொன்னால் வைந்திருக்காரு. அதுக்கான கல்வெட்டு சான்றை நம்ம தாராசுரம் கோயிலில் பார்க்கலாம். இதில் என்ன குறிப்பிடுதுன்னா, நித்த வினோத வளநாட்டு ஆவூர் கூற்றத்து ஊற்றுக்காடான ராஜராஜ சதுர்வேதி மங்கலம். நம்ம போன கல்வெட்டில் பார்த்த மாதிரி விஷயம்.
மங்களத்து மணலூர் ஆதூளி ஆறாமுதன் அப்படிங்கிறவரை மதுராந்தக பிரம்மராயனை ராஜகம்பீர ஈஸ்வரமுடையார் கோவிலில் நடைபெறும் பொன் வேயும் பணிக்கு, இந்த இடத்துல குறிப்பிடணும்னா பொன் வேயும் பணினா பொன்னால் வேயப்படுது, அதாவது அந்த ஒர்க் நடந்துட்டு இருக்கு, அதுக்கு மேற்பார்வை பொறுப்புடன் நியமிக்கப்பட்ட அரசாணையை குறிப்பிடுது. இவரை ஒரு சூப்பர்வைசராக இந்த பணிக்கு நியமிச்சிருக்காங்க அப்படிங்கிறத குறிப்பிட்டு இதில் வந்து நெறியுடைய சோழ மூவேந்த வேளாளன் எழுதி நந்திவரையர், விராடவரையர், வைராதராயர், கனகராயர், அனகராயர் கையொப்பமிட்டனர். இந்த 4 பேரும் கையொப்பமிடுறதா இந்த கவர்மெண்ட் ஆர்டர் வந்து சொல்லுது. ஸோ இது மூலிமா தாராசுரம் கோயில், ராஜராஜன பள்ளிப்படைகள்லாம் பொன்னால் வேயப்படுது அப்படிங்கிறத இந்த கல்வெட்டு சான்று மூலம் நமக்கு தெரிஞ்சுக்கலாம். அடுத்து ஜூன் மாதம். இந்த ஜூன் மாதம் இது வரைக்கும் நம்ம மே மாதம் வரைக்கும் பார்த்தது கல்வெட்டு சான்றுகள். ராஜராஜன் பிறப்பு, அவரோட ஆட்சி முறை, அவரோட இறப்பு, அவருக்கு அப்புறம் ஆட்சி வந்தவங்க, தாராசுரம் கோயில் பொன் வேயப்பட்டது, பள்ளிப்படை எல்லாமே அந்த கல்வெட்டில் பார்த்தோம். இதுக்கப்புறம் பார்க்க போகிறது தாராசுரம் கோயில் எப்படி எழுப்பப்பட்டது, அங்கே என்னென்ன விஷயங்கள் நம்ம போய் பார்க்கணும், நம்ம பொதுவாக பார்க்குற சிற்பங்களை தாண்டி என்னென்ன விஷயங்கள் அங்கே இருக்குது அப்படிங்கிறத பார்க்கலாம். அதில் முதல்ல பார்க்க போகிறது சிறுதொண்டர் புராண சிற்பங்கள். இதை மோஸ்ட்லி யாரும் பார்த்துருக்க மாட்டீங்க. இனிமேல் வர்றவங்க தாராசுரம் கோயில் வந்து அவசியம் போய் பாருங்க. இது எங்கே இருக்குது அப்படின்னா 2ஆம் ராஜகோபுரத்தோட மண்டபத்தோட தெற்கு பக்க திருச்சுற்றுமலை சுவரில் இருக்குது, அதுவும் உத்திரத்தில் இருக்குது. அதான் ரொம்ப ஹைலைட்டான விஷயம். ஒரு 11 தூண்களில் பேனலில் இதை அடித்து வச்சுருக்காங்க. நீங்கள் அவசியம் போனீங்கன்னா இதில் ஃபுல்லாகவே சிறுதொண்ட புராணுக்கு பிள்ளைக்கறி சமைக்கிறது அந்த இது ஸ்டோரியை, அதாவது உத்தராபதி வர்றதுலேருந்து பிள்ளைக்கறி சமைக்கிறது, பிள்ளைக்கறி முடிஞ்சு சமைஞ்சு சாப்பிட்டு அவங்க 4 பேருமே வந்து சந்தனத்தியார், சிறுதொண்டர், பறவை நாச்சியார் எல்லாருமே வந்து கைலை போகிற வரைக்குமே ஒரு 11 சிற்ப காட்சிகளாக தொகுக்கப்பட்டிருக்கு. நம்ம அடுத்து பார்க்க போகிறது ஜூலை மாதம். ஜூலை மாதத்தில் நான் குறிப்பிட்ட வந்து ராவண அனுக்கிரக மூர்த்தியும் காரதாஜிராவ மூர்த்தியும். இது என்ன சார் சொல்லிங்கன்னா, தாராசுரம் கோயிலில் ஒரு மகாபாரத சிற்பத்தோட தொகுதியும் ஒரு ராமாயண சிற்ப தொகுதியும் இருக்குது. எங்கே சார் இருக்குது அப்படின்னு கேட்டோம்னா, தாராசுரம் கோயிலோட கர்ப்பகிரகத்துக்கு அடுத்து உள்ள அர்த்த மண்டபத்தோட தெற்கு பகுதி, வடக்கு பகுதி 2 வாயிலோடுக்கு அடுத்ததாக பார்த்தோம்னா இந்த சிற்ப தொகுதியை பார்க்கலாம். ஃபஸ்ட்டு காரதாமூர்த்தி. இதில் அர்ஜுனனுக்கு பாசுபதம் வழங்குற விஷயத்த இவ்வளோ அழகாக கொடுப்பிருப்பாங்க. கீழே உள்ள பேனலில் பார்த்தீங்க அப்படின்னா அர்ஜுனன் தவம் பண்ணுறதும் சிவனும் பார்வதியும் வேட்டு உருவத்தில் வர மாதிரி விஷயம் போட்டிருப்பாங்க. சிவனும் அர்ஜுனனும் வந்து விற்போர் புரிகிறது. அதுக்கப்புறம் அர்ஜுனன் தோத்து சிவன்கிட்ட வணங்குற மாதிரி இருக்கும். சிவன் பார்வதி காலை வாகனத்தில் வந்து அவர் காட்சி கொடுத்து அவருக்கு பாசுபதத்தை கொடுக்குற மாதிரி ஒரு சிற்ப காட்சி இந்த தொகுதி ஃபுல்லாக 4 பேனலில் இருக்குது. இது எங்கன்னா அர்த்த மண்டபத்தோட வடக்கு சுவரில் இருக்குது. இந்த பக்கம் பார்த்தோம்னா ராவண அனுக்கிரக மூர்த்தி, எல்லாருக்கும் பிடிச்ச ராவணன், அவர் தன்னோட புஜபல பராக்கிரமோட கைலை மலையை தூக்குற மாதிரி ஒரு காட்சி. இதுக்கு மேலே கைலை மலையில் உள்ள ஜீவராசிகள் எல்லாத்தையுமே காமிச்சிருப்பாங்க. அவங்க பயத்தோடு இருக்க மாதிரி இந்த சிற்பத்தில் இருக்கும். அதுக்கு மேலே சிவன் பார்வதி உட்காந்துருப்பாங்க. இதில் பார்வதி சிவனை வந்து பயத்தோடு தழுவுற மாதிரி ஒரு சிற்பம் இருக்கும். இந்த கைலை மலையை தூக்குறப்ப கைலை மலை குலுங்கிறத பார்த்துட்டு பார்வதி பயப்படுற மாதிரி சிவன் தன் காலால் வந்து அந்த மலையை அமுக்கி ராவன் வந்து பூமிக்குள்ளே போயிட்டு வழி தாங்காமல் கத்துறப்ப சிவன் மேலே உருகி ஸ்லோகங்கள் சொல்கிறப்ப சிவனுக்கு காட்சி கொடுத்து தன் தவற உறந்ததால் ராவணன் அப்படிங்கிற பேரையும் தேரும் வாளும் கொடுக்குற சிற்ப காட்சி 4 பேனலாக தெற்கு பகுதியில், அதாவது அர்த்த மண்டபத்தோட தெற்கு பகுதியில் தாராசுரம் கோயிலில் இருக்குது. இது 2யுமே நீங்கள் அவசியம் போனால் பார்க்கணும். அடுத்து நம்ம பார்க்க போகிறது ஆகஸ்ட் மாதம். இந்த ஆகஸ்ட் மாதத்தில் நிறைய சிற்பங்கள் போட்டிருக்கீங்களே சார், என்ன சார் அப்படின்னு கேட்டோம்னா ராஜ கம்பீர மண்டபத்து சிற்பங்கள். இந்த சிற்பங்கள் எங்கே சார் இருக்குன்னு கேட்டோம்னா தாராசுரம் கோயில் உள்ள போயிட்டு தெற்கு பக்கம் ஒரு படியில் ஏறி போவீங்க. அந்த படியில் ஏறி போகிற உள்ள மண்டபம் தான் ராஜ கம்பீர மண்டபம். அங்கே மொத்தம் 108 தூண்கள் இருக்குது. அந்த தூண்களில் உள்ள ஒவ்வொரு பக்கமுமே அவ்வளோ அழகான சிற்பங்கள் இருக்குது. இது எல்லாமே அங்கே உள்ள தூண்கள் உள்ள சிற்பங்கள் தான். இதில் பார்த்தோம்னா 1 இன்ச் உள்ள நர்த்தன விநாயகர். அதே நர்த்தன விநாயகர் இந்த பக்கம் 5 இன்ச்சில் இருப்பார். பெரிய ஒரு டெலஸ்கோப் வச்சு பார்த்தா எந்த அளவுக்கு பிரமிப்பாக பெருசாக பார்க்க முடியுமோ அந்த அளவுக்கு. இது வந்து மகிஷாசுர மர்த்தினி, கொற்றவை, காலசம்கார மூர்த்தி, ஊர்த்தவ தாண்டவ மூர்த்தி, சிவன் கையில் குழல். மோஸ்ட்லி வந்து கிருஷ்ணன் தான் குழல் வச்சுருப்பார். நம்ம தாராசுரம் கோயில் வந்தோம்னா சிவன் கையில் குழல் பார்க்கலாம். இது கஜசம்கார மூர்த்தி, சிவன் பார்வதி உட்கார்ந்துருக்க மாதிரி. இது வந்து கங்கா விரஜன மூர்த்தி. இது வந்து நம்ம தெருக்கூத்தில் கலைஞர்கள் பண்ணுற மாதிரி சாகசங்கள் நிறைய விஷயங்கள் சின்ன சின்ன பண்ணல போட்டிருக்கும். இது புலி கூட ஒரு வீரர் சண்டை போகிற மாதிரி காட்சி. இது எல்லாமே வந்து அந்த தூண்களில் இருக்குது. நம்ம கோயிலில் போகிறப்ப மூலவர் மட்டும் பார்த்துறாமல் இந்த மாதிரி விஷயங்கள் நம்ம முன்னோர்கள் நமக்காக விட்டு போன விஷயங்களையும் பார்த்து அது என்னென்ன விஷயங்கள் புரிஞ்சிருக்கு அப்படிங்கிறத நம்ம பார்க்கணும். அதுக்காக தான் இந்த ஆகஸ்ட் மாதத்தில் ராஜகம்பீரமோட சிற்பங்களை போட்டிருக்கோம். அடுத்து செப்டம்பர் மாதம். இந்த செப்டம்பர், அக்டோபர் இந்த 2 மாதங்களையும் பார்த்தோம்னா திருத்தொண்டர் புராணத்தை கதையில் போட்டிருப்பேன். இந்த திருத்தொண்டர் புராணங்கிறது சேக்கிலார் எழுதிய பெரிய புராணம். சேக்கிலாரும் ஒட்டக்கூத்தரும் தான் 2ஆம் ராஜராஜன் அவைக்கள புலவர்கள். சேக்கிலார் வெளியிட்ட புராணத்தை வந்து புராணமாக இருந்தால் காலப்போக்க மறந்துடுவாங்கன்னு சொல்லிட்டு தான் எழுப்பிய கட்டளையில் கருசிற்பங்களாக வடிச்சிருக்காரு. ராஜராஜன் பண்ண பெரிய விஷயமே இதுதான். சமயப்பற்றுக்கு ஒரு சிறந்த எடுத்துக்காட்டு. இந்த 2 மாதங்கள்லையும் அங்கே உள்ள நாயன்மார்கள் எல்லாரையும் இதில் போட முடியல. 18 நாயன்மார்கள் மட்டும் சிற்பங்களை மட்டும் குறிப்பிட்டு போட்டிருக்கேன். ஸோ இது எல்லாமே நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா 2ஆம் ராஜகோபுரத்தை தாண்டி உள்ளே போயிட்டு தெற்கு பக்கம் ஆரம்பிச்சதுலேருந்து தெற்கு, வடக்கு, மேற்கு,
தெற்கு பக்கம் வடக்கு பக்கம் வந்து முடிக்கிற வரைக்கும் 63,000 சிற்பங்களும் அதில் குறிப்பிடப்பட்டிருக்கும். நீங்கள் அவசியம் இது எல்லாமே பார்த்து நம்மளோட வரலாறு தெரிஞ்சுக்கணும்னு கேட்டுக்கிறேன். இப்போ நவம்பர் மந்த் வந்திருக்கும். இந்த நவம்பர் மந்தில் 2 புகைப்படங்களும் இந்த நவம்பர் மாதத்தில் நம்ம குறிப்பிட்டிருக்கிறது நாம எடுத்த விழா 2ஆம் ராஜராஜன் பிறந்த சித்திரை உத்திரட்டாதியை தாராசுரம் கோயிலில் விழாவாக எடுக்கணும்னு நம்ம முயற்சி பண்ணி நம்ம சங்கம் மூலிமா கடந்த 4 ஆண்டுகளாக வந்து விழாவை கொண்டாடிட்டு இருக்கோம். இந்த விழா விஷயம் வந்து முதலமைச்சர் வரைக்கும் நமது எம்எல்ஏ அமைச்சர் மூலிமா ஒரு மனு மாதிரி கொடுக்கப்பட்டிருக்கு. அதுக்கான சான்றாக நம்ம குறிப்பிட்டிருக்கோம். இதில் பார்த்தோம்னா 2024ஆம் ஆண்டு நம்ம பண்ண விழா அழைப்புதல், விழாவில் நாம் வெளியிட்ட விழா மலர், அதில் வந்து செல்வாஜ் சோழர் வரலாற்று சங்கத்தோட தலைவர் ஐயம்பட்டி செல்வாஜ் அவர்கள் வெளியிட உமா மகேஸ்வரி மேடமும் குடும்பத்தின் மூத்த வழக்கறிஞர் வைத்தியநாதன் அவர்களும் பெற்றுக்கொண்டார்கள் அந்த விழா மலர். அது செய்தியாக வந்த செய்தியும் இந்த முதல் பேனலில் குறிப்பிட்டிருக்கோம். 2வது பேனலில் பார்த்தோம்னா இந்த ஆண்டு 2025ஆம் ஆண்டு 2ஆம் ராஜராஜனுக்கு ஓவியம் கொடுக்கணுங்கிறதுக்கு அவரோட சிலையை மையமாக வச்சு வரைந்த ஓவியத்தை தஞ்சாவூர் மாவட்ட சுற்றுலா அலுவலர் திரு சங்கர் அவர்களும் ஐயம்பட்டி செல்வாஜ் அவர்களும் வெளியிட கோவையை சேர்ந்த தொழிலதிபர் பெற்றுக்கொண்டார். இந்த புகைப்படத்தை வெளியிட்டிருக்கோம். அது வந்து செய்தி இதை வந்து குறிப்பிட்டிருக்கோம். இது ஏன்னா இந்த மாதிரி ஒரு நிகழ்வு தாராசுரம் கோயில் நடக்குது அப்படிங்கிறது பொதுமக்கள்கிட்ட போய் சேரணும் குறிப்பிட்டதுக்காக தான் குறிப்பிட்டிருக்கோம். இப்போ எப்படி தஞ்சாவூரில் வந்து ஐப்பசி சதயம் சிறப்பாக கொண்டாடப்படுது, கங்கை கொண்ட சோழபுரத்தில் வந்து ஆடி திருவாதிரை கொண்டாடப்படுதோ அதே மாதிரி தாராசுரம் கோயிலையும் சித்திரை உத்திரட்டாதி ஒரு அரசு விழாவாக நடத்தணுங்கிறதா எங்களோட மிகப்பெரிய கோரிக்கையாக இருக்குது. ஸோ டிசம்பர் மந்த், இந்த டிசம்பர் மந்தில் நம்ம சங்கம் மூலிமா நாம் செய்த சர்வீஸ் செயல்பாடுகளும் நாம் எடுத்த டூர்களும் குறிப்பிட்டிருக்கோம். இது வந்து நம்ம சுற்றுலா பாரம்பரிய சுற்றுலா நமது இடங்களுக்கு பொதுமக்கள் அழைச்சிட்டு போயிட்டு அங்கே என்ன விஷயங்கள் இருக்குது அப்படிங்கிறத நாம் கல்வெட்டு வழியாவோ தொழில் வழியாவோ அங்குள்ள சிற்பங்கள் வழியாவோ விளக்குறதுக்கான ஒரு சுற்றுலாக்கள் பாரம்பரிய பயணங்கள் மேற்கண்ட விஷயங்கள், பள்ளி கல்லூரி மாணவர்களுக்கு கல்வெட்டு வாசிக்க சொல்லிக் கொடுக்குறது, NSS மாணவர்களுக்கு நம்மளோட பாரம்பரியம் எப்படி பாதுகாக்கிறது, கோயிலை பாதுகாக்கிறது அப்படிங்கிற விஷயங்களை சொன்ன விஷயங்களை இந்த டிசம்பர் மாதத்தில் குறிப்பிட்டிருக்கோம். ஸோ இதோட நம்ம நாட்காட்டி முடிகிறது. ஸோ இந்த கடைசி மாதம் பார்த்தோம்னா ராஜராஜோட புகைப்படம் அனைவர் வீட்லேயும் தொங்கணும்னு சொல்லிட்டு சிறப்பாக இருக்கணும்னு கேட்டுக்கிறோம்.